இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 27, 2026, 27/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள் திங்கள் கிழமை. மூலம் நட்சத்திரம் காலை 10:29 வரை, அதன் பிறகு போராடம் நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி மாலை 4:16 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம் காலை 10 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று அகஸ்திய உதயம். வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. சுக்கிரனின் நட்சத்திர சாரமான பூராடம் நட்சத்திரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இன்று குடும்ப சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்துல நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க பெருசா ஹெல்த் இஷ்யூவா கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பின் மூலமாக நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் எடுத்த முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரிகளுக்கும் தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி அடைவாங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவலைகள் விலகும். உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். புதிய நட்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாகவோ அல்லது மேலதிகாரிகள் ரீதியாகவோ உங்களுடைய வேலையில ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை மாற்றத்தின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல் ஏற்படுத்தினாலும் அதனால ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலும் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் செவ்வாயின் அஷ்டம பார்வையில் இருப்பதும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை அல்லது தங்க நகைகள் வாங்கும் யோகமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான பயம் இருக்கும். அது குறிப்பா தாயாரின் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சார்ந்த கவலையா இருக்கும். ஆனா எந்த விதத்திலும் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாது. இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்து தடைகள் விலகும். எதிர்மறை பலன்களே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய ஜெயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு உன்னதமான செயல்பாடுகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு கடனை வாங்கி இன்னொரு பெரிய கடன் அடைச்சு அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை கொடுக்கும். குறிப்பா இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், தங்க நகைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. செலவுகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். மிதுன ராசி.
சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருப்பதனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசுல இருக்கிற பாரம் குறையக்கூடிய வகையில சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நட்புகளுக்காக சுப செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். அடுத்தவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு உங்களுடைய கைங்கரியத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுக்கு செலவு கொடுத்தாலும் புதிய நட்புகளின் அறிமுகத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய கூட பிறந்த அண்ணன், அக்கா, அவங்க வீட்டுல அவங்க கணவர், மனைவி அல்லது அவங்களுடைய குடும்பத்தார் அவங்க தேவைகளுக்காக நீங்க கடன் உதவி செய்வீங்க அல்லது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. இதனால உங்களுக்கு உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்து. அதனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய இளம் வயது நண்பர்களாக இருந்தால் அவர்களின் திருமண வாழ்க்கைக்கு முக்கிய உதவியாக இருந்து செயல்படுவீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் வேலை விஷயமா இன்னைக்கு நிறைய டிராவல் இருக்கும். புதிய புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு நட்புகளின் மூலமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முதலீடுகள் மட்டுமல்லாமல் தொழில புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியா உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுனால மனசும் உடம்பும் புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 6ஆம் வீட்டு அதிபதியான குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல, எதிரிகள் விஷயத்துல, வழக்கு விஷயத்துல சாதகமான பலன்கள் ஏற்படும். மன தைரியத்தோட செயல்படுவீங்க. எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தந்தை விஷயத்துல, தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய கடன் பிரச்சனைகள் தலை தூக்கிச்சுன்னா அது சாதகமா பேசுங்க, சாமர்த்தியமா பேசுங்க, இணக்கமான வார்த்தைகளை பேசுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு பலத்த அஸ்திவாரமாக இருக்கும். உறவுக்குள் பலத்த அஸ்திவாரம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பழைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் உங்களை பதட்டமாக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்தவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். எந்த நபர் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ, எந்த நபர் உங்க பேர்ல வழக்கு தொடுத்தாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து தங்களுடைய தவறை திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பு கேட்டு வருவார்கள். அதனால பெருந்தன்மையா மன்னிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்துல ஒரு நற்செய்தி காத்துட்டு இருக்கு. வியாபார விஷயமாகவும் பூர்வீக சொத்து விஷயமாகவும் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு ஆதாயமும் வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் மருத்துவ ரீதியான சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சம்பந்தமா நீங்க பேசுற பேச்சுல நிதானம் தேவை. அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. உங்க குடும்ப விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி. 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனால விரையாதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கார். சந்திரன் குரு பரிவர்த்தனா யோகம். இதனால வெளியூர் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். வெளியூர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ அல்லது உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்திலோ உள்ள நல்ல மாற்றம் ஏற்படும். இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னு சில விஷயங்களை செலவு பண்ணுவீங்க. அதே சமயம் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துலையும் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை அவசியம். உங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தா தொழில் ரீதியான மந்தத்தன்மையின் காரணமாக நில முதலீடுகளில் தடுமாற்றம் ஏற்படும். ஆனா உங்க ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்விலிருந்து விடுதலை கிடைப்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு வேலை செய்வீங்க.
உடன்பிறப்புகள் மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா பேச்சுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு, அனுஜன்ம நட்சத்திரம். அதனால மனக்குழப்பம் ஏற்படும், எண்ணங்கள் விரயமாகும். அதாவது நீங்களா கற்பனையில சில விஷயங்களை நினைச்சுப்பீங்க. அந்த கற்பனையான விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அல்லது தேவையில்லாத அவப்பெயரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கற்பனையை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல செலவுகள், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் போன்ற விஷயங்களால் பண விரயம் ஏற்படும். கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது டாக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு கடைசி நேரத்தை கட்டுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு விரயமாக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உடன்பிறப்புகளின் தேவைகள், குறிப்பா உங்களுக்கு சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்க குடும்ப தேவைகளுக்காக பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகளால் திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற கௌரவம் மிக்க நாள். கன்னி ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனால குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. இத்தனை நாளா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல, இல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்திற்கு சனியின் வக்கர பார்வை, 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனசு சார்ந்த விஷயம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தந்தை வழியில வீண் கவலைகள் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். லாபத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செயல்பாடுகள் இருக்கும். இன்று உங்களுடைய வேலை விஷயமா அதிக அலைச்சல் இருக்கும். அதனால உங்களுக்கு மேலதிகாரிகளின் வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நாள். உங்களுடைய உழைப்புக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா உழைப்பினால நஷ்டம் கிடையாது. அதே சமயம் உங்க சக பணியாளர்கள் விஷயத்துல தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்க தலையிட்டீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் வீட்டுல பாத்தீங்கன்னா உங்க அப்பா வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உறவுகள் விஷயத்துல நீங்க பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். குறிப்பா தந்தை வழி பெண் உறவுகள், அத்தை, அப்பாவுடைய தம்பி ஒய்ஃபு, அப்பாவுடைய அண்ணன் ஒய்ஃபு, இவங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவாங்க அல்லது அவங்க உங்ககிட்ட அனாவசிய செலவுகளை கொடுத்து சங்கடப்படுத்துவாங்க. பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யற இடத்துல, தொழில்ல, வியாபாரத்துல வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்களுக்கே அவங்களுக்கே நீங்க பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களை பத்தி இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டு இருந்தவங்க இப்ப உங்களை பத்தி உண்மையை புரிந்து கொண்டு உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். இதனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களாலான ஆலோசனைகளை கொடுத்து சந்தோஷப்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தனை நாளா இல்லாத அளவுக்கு உடன்பிறப்புகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். நேத்திக்கு வரைக்கும் நீங்க சொல்றதுக்கு ஏட்டிக்கு போட்டியா செயல்பட்டு இருந்தவங்க தம்பியோ தங்கையோ இன்னைக்கு உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உங்களை தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுவாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்கள் களைவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
அலுவலக ரீதியாக உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வெற்றிகளும் வரும் என்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்கள் பேச்சுக்கு மரியாதை மட்டும் இல்லைங்க, உங்க பேச்சை சொல்லிதான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிற அளவுக்கு இருப்பாங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். வாழ்க்கை துணையுடைய வேலை சம்பந்தமா அவங்க எடுத்த முடிவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அலாதி லாபத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். எந்த உறவு உங்களை விட்டு போச்சோ அதே உறவு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை பத்தி தப்பா பேசியிருந்தா கூட அவங்களையும் மன்னிச்சு உறவாக ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பணப்பற்றாக்குறை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்களை தப்பா பேசினவங்க, வேலை செய்யற இடத்துல உங்களை பத்தி தப்பா புரளி பேசினவங்க, இவங்களெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகளால் கூனி குறுக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீங்க. இன்னைக்கு அதிகமான செயல்பாடுகள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு அவர்கள் உடன்படுவார்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கை துணையின் அங்கீகாரம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உறவுகள், குறிப்பா பிறந்த வீட்டு உறவுகள், உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு எதிர்மறையா செயல்பட்டவங்க இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா செயல்பட்டு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். தனுசு ராசி, அடுத்தவங்க மனசை புரிஞ்சு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்க உங்ககிட்ட அன்பு பாராட்டுவாங்க. அதாவது அவங்களுடைய வீக்னஸ் எதுவோ அதை கரெக்டா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறதுனால உங்க மீது மதிப்பு மரியாதை உயரும். நட்பு பாராட்டுவார்கள். இதனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதியாகும். உதவிகள் செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். ஆனா அதே உதவிதான் உங்களுக்கு இன்னைக்கு வேலை பளுவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல பெயர் வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஷ்டமாதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாயாரின் தேவைகள் பூர்த்தியாகும். உங்க தாயாருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படும். இஷ்டம் இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உறவுகள் விஷயத்துல நீங்க எதிர்பாரா நல்ல திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். எடுத்த காரியத்துல முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களை பத்தி இதுவரைக்கும் வேறு விதமா நினைச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்க பேர்ல மதிப்போட செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இழந்த மரியாதை மட்டுமல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வோ ப்ரமோஷனோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால் பாராட்டப்படுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க அதிகமா பேசினீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் வெளியில வருது. அதனால இன்னைக்கு ரொம்ப பேசாதீங்க. வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்க குடும்பத்தாரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். சில சமயம் நீங்க அதிகமா கடன் வாங்கி கூட கொடுப்பீங்க. அதனால தேவை இருந்தா பண்ணுங்க. உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத குறைச்சிக்கோங்க. மகர ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் விரையாதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இன்று கடன் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான ஆற்றல் ஏற்படும். அதுவும் குறிப்பா உங்க வாழ்க்கை துணை, உங்க ஹஸ்பண்டோ மனைவியோ அவங்க பட்ட கடனுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இதுவரை எதிர்மறையா செயல்பட்ட குழந்தைகள் அல்லது உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு எதிரியா செயல்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப 2 பேத்துக்குள்ள ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. இதனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க எதை பேசினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு மனச்சுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது கிரானிக் இல்னஸ் இருந்ததுன்னா அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், குறிப்பா கடன் வாங்கியாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கடன் செலவை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் கடன் வாங்கி உதவி செய்வீங்க. இதனால உங்க வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அவங்க இன்னைக்கு ரொம்ப கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கை துணை உங்க தம்பிக்கு பண்ற, அண்ணனுக்கு பண்ற, அவசரப்பட்டு பண்ணாத, அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கும்ப ராசி லாபஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றுள்ள சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அறிவுபூர்வமான ஆதாயம் ஏற்படும். அறிவை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் எதிர்மறையாக செயல்பட்ட நபர்கள் உதவிகரமாக செயல்படுறதுனால உங்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயத்துல உங்க தாயாருடைய ஆரோக்கியமோ உங்களுடைய ஆரோக்கியமோ சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பண குறையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு உங்களுடைய அடமானத்தில் இருந்த வீட்டை மீட்டெடுப்பதற்கோ இல்ல அடமானத்தில் இருந்த வீட்டை விற்று முதலீடுகளை செய்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுக்கு மதிப்பு மரியாதை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க சில பேர் சொந்த வீட்டுக்கு குடி போறதுக்கான முயற்சியில ஈடுபடுவீங்க. அதற்கான சாதகமான நேரம் இது. ஆனா கடன் பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல கடனை தீர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்க பண்ணிட்டு இருக்கிற செலவுல கடன் சார்ந்த செலவு அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவு இதுல இருந்து விமோசனம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. உடன்பிறப்புகள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நீங்க தான் அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது. அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். மீன ராசி தசமஸ்தானத்துல சந்திரன், குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய யோகமான நாள். செலவு தாங்க உங்களுக்கு கட்டுக்கடங்காம இருக்கு. ஏன்னா இந்த சனியின் பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால விரையாதிபதி பார்வையில குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் இருப்பது குடும்பத்துல ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. அந்த செலவா உங்களால கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்வாழின நட்புகளின் உதவியும் ஓரளவுக்கு சுமூகமா இருக்கும். அதே சமயம் நீங்க சொந்தமா தொழில் பண்றவரா இருந்தா கடன் வாங்கி முதலீடு பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று கடனை தவிர்த்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிகமான வேலை பளுவை கொடுக்குறாங்க. அவங்க பண்ண வேண்டிய வேலையை சேர்த்து இழுத்து போட்டு பண்றீங்க. இதனால உங்களுக்கு உடல் சோர்வு மட்டும் இல்ல மனச்சோர்வும் ஏற்படும். உங்களுக்கு நேர விரயம் இல்லை, நேரமே இல்லாம இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பண்ணி உங்க மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள்.
குழந்தைகளுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனஸ்தாபங்கள், உறவுகள் அல்லது நட்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்திலிருந்து விடுதலை கிடைத்து உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வேலை செய்யற இடத்துல இருந்து வருமானம் ஏற்படும். நீங்க கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடனும் உதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாவோ தாய் வழி சொத்து சம்பந்தமாவோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். சில சமயம் மன உளைச்சலை ஏற்படுத்தும். அனாவசியமா உடன்பிறப்புகள் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவங்களா உதவி கேட்டாங்கன்னா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.